இப்போ ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஜனநாயக படத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாமானியனாக இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்லாம் பார்த்துருவாங்க. பார்த்தப்ப அந்த கரூர் ஸ்டாம்பில் நடந்த அந்த கூட்டத்தை அந்த படத்தில் இடம்பெற்றிருந்தால் எல்லாருக்குமே சிக்கல். அது இடம்பெற முடியாது. ஏன்னா அது நார்மலான ஒரு கூட்டமாக இருந்து நாங்கள் பர்மிஷன் வாங்கணும், நீங்கள் அந்த காட்சி இடம்பெற வச்சதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த கூட்டம் 41 பேர் இறந்துட்டாங்க. அப்போ இறந்து பண்ண பிறகு அது கொலை குற்றமாக மாறுது, திட்டமிட்டு கொலை மாதிரி அது கொலையாக மாறுது. அப்போ வேண்டுமென்றே கூட்டத்தை சேர்த்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவாங்க. அதனால தான் ஜனநாயகன் படத்தினுடைய டிலேக்கும் இவர்கள் பெரிய ப்ரெஷர் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். விஜய் தரப்பு பெரிய ப்ரெஷர் ஏன் கொடுக்க? ஏன்னா விஜய் இதுவரை வாய் தந்தாரா? ஜனநாயக படம் ஏன் ரிலீஸ் ஆகலன்னு தயாரிப்பு தரப்புக்கு எதனா பேசினாரா? அவர் தலைவா படத்துக்கு கொடநாடுக்கு போனார்ல, பாய்ஸ் கார்டில் போய் ஒரு 2 நாள் ஃபுல்லாக கை கட்டி நின்னார்ல, அம்மா ரிலீஸ் பண்ணி கொடுங்க, காவலன் படத்துக்கு திமுக பணிஞ்சார்ல, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். எல்லா விஷயங்களும் பண்ணுறப்ப இந்த படத்துக்கு மட்டும் ஏன் பேசாமல் இருக்காருன்னா, இன்கேஸ் படம் ரிலீஸ் ஆனால் தெரியும். இப்போ நீங்கள் படத்தை யார் பார்த்தது? ஃபஸ்ட்டு 5 பேர் பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கமிட்டி 5 பேர், 10 பேர் தான் டோட்டலாக படம் பார்த்துருக்காங்க. இந்த 10 பேருக்கும் விஜய் ரசிகராவோ கரூர் ஸ்டாம்பின் பற்றி எந்த அளவு நாலேஜ் இருக்குன்றது தெரியாது. ப்ளஸ் இந்த காட்சி யார் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியாது. ஒரு படத்தை தானே பார்க்க முடியும். அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னா நம்மளால் எடுத்து போட்டுருவோம்ல, கரூரில் நடந்த கூட்டத்தை இது மேட்ச் பண்ணி போட்டுருவோம்ல. அந்த மாதிரி வந்தால் அவருக்கு சிக்கல். அந்த சிக்கலுக்கு தான் உடனடியே விசாரிக்கணும். ஏன் இது அதிநவீன கேமராக்கள், அதிநவீன ட்ரோன்களை ஏன் அங்கே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்றதுக்கான விளக்கத்தை கொடுங்க.